வணக்கம், என் பேர் கனகலட்சுமி. திருவேங்கடம் பேரூராட்சியிலேருந்து வரேன். நான் வந்து ஸ்கூல் வடகம் வத்தல் இது போட்டு விற்கிறேன். நான் வந்து உதயநிதி இது பதிஞ்சிருக்கிறேன். ஃபுட்டுக்கு அந்த இது வாங்கியிருக்கிறேங்க சார். அதுவா இன்னும் லாபம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பொருளை விற்கிறது, அப்படி மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேங்க சார். அதே மாதிரி நாங்கள் வந்து எல்லாரும் தரத்தை பார்த்து நல்லா பொருள் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி தாங்க சார் எல்லாருக்கும் கொடுக்குறோம். தோசை மாவு ஆட்டி தான் வீட்டில் இருந்து தான் விற்றுட்ருக்கேன். ஆனால் சார் சொல்லும்போது 9 விதமான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இனிமேல் நம்ம விற்கிறது பெருசில்லை, ஆனால் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நான் செய்யணும்னு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் 30 ரூபான்னு விற்கிறோம். ஒன்று சின்ன பாக்கெட்டு 15, ஒரு 20-30 போடுவோம். ஈவினிங் மட்டும்தான். எத்தனை 12 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக நான் விற்கிறோம். விற்பனை தான் 6 மணிலேருந்து விற்கிறோம். ஒரு 8 மணி வரைக்கும் விற்கிறோம். பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்தில். ஆமாம். நான் வாசுதேவனூர்லேருந்து நான் இருக்கேன். சிப்ஸு கடையை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த வாசுதேவனூர் தான் சார். நம்ம இப்போ சொந்தமாக கார்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். 4-5 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் எந்த ஒரு லாபமுமே இல்லாமல் தான் நான் அதை பண்ணியாச்சு வச்சாச்சு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு வரவு செலவு கணக்கை எழுதி வச்சது கிடையாது. சார் சொன்னதுலேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்து சொந்த பில்டிங் போடும்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வரவு செலவை எழுதி எனக்கான வருமானம் என்னங்கிறதையும் அதை எழுதிக்கலாம்னு நான் நினச்சேன். என் பேர் மாரியம்மா, எஸ்பி மாரியம்மா. கணக்கத்தான் மாசம் கரெக்டாக எழுதி வச்சு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதான் சிப்ஸ் கடை வச்சுருக்கோம். அதான் அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் கரெக்டாக எழுதி லாபம் எவ்வளோ வருது என்னன்னு பார்க்கணுன்ட்டு. பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணுவேன். கடையாக சேல்ஸ் பண்ணி வியாபாரம் நல்லா பார்ப்போம்.